மெடிக்கல் ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாக்டராவோ இல்லை நர்ஸாவோ ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. திடீர்னு எமர்ஜென்சி கேஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த வியாதியோட எந்த பேஷண்ட் வந்தால் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரைனிங்கை அவங்களுக்கு கொடுப்பாங்க. எல்லா ட்ரைனிங்கும் கொடுத்து அவங்க வந்து எல்லாம் கற்றுக்கிட்டாங்களா, அவங்க டாக்டர் ஆகிறதுக்கு நர்ஸ் ஆகிறதுக்கு தகுதி ஆகிட்டாங்களான்னு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க, அந்த டிகிரியை கொடுப்பாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலையும் ஏசப்பா நம்மளுக்கு நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அதை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நம்மளை ஏசப்பா ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அது வரைக்கும் நம்ம அவரோட பிரசனத்தில் அமர்ந்திருக்கும் போது அதுக்கு ஏற்ற ட்ரைனிங்கை கொடுத்து, ஞானத்தை கொடுத்து, பொறுமையை கொடுத்து நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆனதும் அவர் டைமிங் வரும்போது நம்மளை உயர்த்தி வைப்பார். வேதத்தில் பாருங்க, 1 பேதுரு 5:6 போட்டிருக்கு, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, ஏசப்பா குறித்த டைம் வரும்போது நிச்சயமா உங்களை வந்து உயர்த்தி வைப்பார். அது வரைக்கும் பொறுமையா ஏசப்பாவோட பிரசன்னத்தில் காத்துருங்க, நிச்சயமா தேவன் உங்களை உயர்த்தி வைப்பார். அதனால அவரை பற்றிக்கொள்ளுங்க, அவர் பிரசன்னத்தில் காத்துருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமீன். If you look in the medical field, before becoming a doctor or a nurse, they will give a certain training for them so that they will learn how to handle an emergency situation and how to treat all kind of diseases. Likewise, in our life, our Lord might have promised us many things in our life, but to receive the blessing, we have to wait in His presence. Look what the Bible says in 1 Peter chapter 5 verse 6. So humble yourself under the mighty power of God, and at the right time He will lift you up in honor. Yes, when you are under the mighty power of God, when you humble yourself in His presence, He will lift you up in the right timing. Until that, He is training you for the blessings that you are going to receive. So during the waiting period, don't get anxious and wait in His presence patiently, because He is preparing you to receive the blessing that He has for you. So don't get angry and don't be impatient, but instead wait in His presence patiently with faith and start praising Him so that He will lift you up in honor in the right time. So wait in the God's presence and wait for His timing and live a peaceful and blessed life. God bless you all. Have a blessed day. Amen.